பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். 3 யோவான் 8ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி, ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இங்கே ஒரு பிரச்சனையை யோவான் எழுதுகிறான். அதே மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ நடந்திருக்கு. ஒரு பெரிய பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம், உலகத்தினுடைய 5வது பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனம். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பாஸ்டர்கள் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறார்கள். பெரிய பெரிய சபைகள், ஆயிரக்கணக்கானோர் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சபைகள், நல்ல ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தின் மூலமாகத்தான் நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு விசுவாசியாக, ஊழியக்காரனாக உருவாக்கப்படுவதற்கு அந்த ஸ்தாபனத்தின் சபைதான் எனக்கு ஒரு அஸ்திபாரமாக இருந்தது. அந்த ஸ்தாபனத்தை நான் நேசிக்கிறேன். அந்த ஸ்தாபனத்தின், அந்த பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தின் அகில இந்திய பாஸ்டர்கள் கூடுகை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்தில் நடந்தது. சமீபத்தில் 2500 பாஸ்டர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். ஓட்டுரிமை பெற்றவர்கள். அந்த 2500 பேருக்கு தான் ஓட்டுரிமை. விசுவாசிகள் ஓட்டு போட முடியாது. பாரம்பரிய சபைகளில் விசுவாசிகளும் ஓட்டு போடலாம், விசுவாசிகளும் நிர்வாகிகள் ஆகலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தில் பாஸ்டர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை உண்டு. பாஸ்டர்கள் மட்டும்தான் நிர்வாகி ஆக முடியும். அந்த வித்தியாசம் உண்டு. என்ன நடந்திருக்கிறதுனா, ரொம்ப வேதனையான விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம் நடந்திருக்கிறது. போலீஸ் வந்து அந்த கூட்டத்தை, அந்த மாநாடை தடுத்து நிறுத்தி, இதுக்கு மேலே நடத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி அந்த மாநாடே பாதியில் நின்று போச்சு. என்ன பிரச்சனைனா, ஒரு 72 பாஸ்டர் அவர்களை ஓட்டுரிமை கொடுக்கப்படவில்லை. அதனுடைய விவரங்கள் எனக்கு தெரியல. அவர்கள் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டு, பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு எங்களுக்கு ஓட்டுரிமை உண்டுன்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. 72 பேருக்கு இந்த அகில இந்திய மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு இல்லை. கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கி கொண்டு அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். அதனால் வேறு வழி இல்லை, 72 பேரை உள்ளே விட்டாச்சு. இப்போ இன்னொரு கூட்டம், ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் தலைமையில் இன்னொரு கூட்டம் எழும்பி அவர்களை உள்ளே விடக்கூடாது, அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் அந்த இடத்திலேயே போராட ஆரம்பித்தார்கள், சத்தம் போட ஆரம்பித்தார்கள், கூட்டம் நடத்தாதபடி பிரச்சனை பண்ண ஆரம்பித்தார்கள். அதனால் சமாதானம் பண்ணுறதுக்காக அந்த 72 பேரை கூட்டிகிட்டு போய் இன்னொரு அறையில் உட்கார வைத்தார்கள். அந்த 72 பேரால் தானே பிரச்சனை. இந்த 72 பேரை கூட்டிகிட்டு போய் இன்னொரு அறையில் உட்கார வைத்து, ஒரு க்ரீன் ரூம்னு சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு அறையில் கொண்டு போய் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. நீங்கள் இங்கேயே காத்துருங்கன்னு சொல்லி அந்த அறையை பூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த 72 பேரில் ஒருத்தர் அந்த பெரிய பட்டணத்தின், தென்னிந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பட்டணத்தின் போலீஸ் கமிஷனருக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிட்டாரு. எங்கள் 72 பேரை உள்ளே பூட்டி வச்சுட்டாங்க, இங்கே உடம்பு சரியில்லாதவங்களாம் இருக்காங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு செய்தி அனுப்ப, அந்த பகுதியினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஒரு பெண்மணி, அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்குது, அரசியல் கூட்டம் மாதிரி இருக்குது. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். எனக்கு வெக்கமாக இருந்தது, வேதனையாக இருந்துச்சு. பாஸ்டர்கள்
அப்படி ஒரு அரசியல்வாதியை மாதிரி நடந்து கொள்கிறார்கள். அதனால போலீஸ் அதிகாரி மைக்கை வாங்கி சொன்னாங்க, போலீஸ் கமிஷனர், இந்த பட்டணத்தினுடைய போலீஸ் கமிஷனருடைய உத்தரவு, இந்த கூட்டம் இதோடு நிறுத்தப்பட வேண்டும், இதற்கு மேல் நடக்கக்கூடாது. அதனால நல்ல தேவ மனிதர்கள், தலைவர்கள் மேடையில் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களால் தீர்க்க முடியலை. அவர்கள் இந்த கூட்டத்தை நாங்கள் தள்ளி வைக்கிறோம். எதற்காக அந்த கூட்டம் கூடியதோ அந்த நோக்கமே நடக்கலை, அந்த வேலையே நடக்கலை. கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. அவர்கள் தரப்பிலிருந்தே இந்த விவரத்தை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடந்தது என்று. அங்கு கலந்து கொண்டவர்கள் எடுத்த வீடியோஸையும் நான் பார்த்தேன். நான் அபிஷேகம் பெற்ற என் ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரம்பரிய சபையில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அங்கே என் ரட்சிப்பை காப்பாற்றி கொள்ள என்னை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நடத்த யாரும் இல்லை. அதனால் பக்கத்தில் இருந்த இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு நான் போனேன். அங்கே என்னை சரியான காரியத்தில் நடத்தினார்கள். என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்கிற விதத்தில் என்னை வழி நடத்துவதற்கு அங்கே அப்படிப்பட்ட போதகர் இருந்தார், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இருந்தார்கள். என்னை சிறுவர் ஊழியத்திலும் வாலிபர் ஊழியத்திலும் பிரசங்க ஊழியத்திலும் அவர்கள் உருவாக்கினார்கள். நான் ஒரு விசுவாசியாக ஸ்திரப்பட உதவி செய்தார்கள். அந்த சபையின் மீது எனக்கு மரியாதை உண்டு, அன்பு உண்டு. ஆனால் அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற வேதனை தான். அதைத்தான் 3 யோவானிலே நாம் படித்தோம். அப்படிப்பட்டவர்களை, சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். 2500 பேரில் 72 பேரை சேர்த்துக்கிட்டதுனால ஒன்றும் குறைஞ்சி போகாது. அதுவும் அவங்க கோர்ட்டுக்கு போனது அவ்வளோ வேதனை. இப்போ ஓட்டு இல்லைன்னா என்ன கெட்டு போச்சு? ஓட்டு இல்லைன்னா ஒன்றும் கெட்டு போகலையே. அதுக்காக நீதிமன்றத்துக்கு போகணுமா? வசனத்துக்கு மாறா நீதிமன்றத்துக்கு போகணுமா? பாரம்பரிய சபையில் இருக்கக்கூடிய சாதாரண அங்கத்தினர்கள் அப்படி செய்கிறதே சரியில்லைன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். வேத வசனத்துக்கு முரணானதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். பெந்தேகோஸ்தே சபையினுடைய பாஸ்டர்கள் இதை செய்யலாமா? சரியில்லையே. சரி, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களை ஏற்றுக்கொண்டால் ஒரு 72 ஓட்டில் என்ன 2500 ஓட்டு எங்கே இருக்குது? 72 ஓட்டு எங்கே இருக்குது? என்ன ஆயிரப்போகுது? கர்த்தருக்கு சித்தமில்லாத யாராவது வந்து விடுவார்களா? தலைவரா, அகில இந்த தலைவராக வந்து விடுவார்களா? ஒரு 72 ஓட்டில் என்ன ஆயிரப்போகுது? அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு தாராள மனப்பான்மை யாருக்கும் இல்லை. தேவ பயம் இல்லை. எவ்வளோ வேதனையான விஷயம். அங்கே தியோத்திரேப்புன்னு ஒருத்தர் தான். அவன் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தான் தான் முதல்ல இருக்கணும்னு நினைப்பான். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதையும் தடை செய்வான். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் ஒரு கூட்டத்தை அங்கே கூட்டி அந்த 72 பேரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பெரிய பிரச்சனையாக்கி விட்டார். அதான் பிரச்சனை. அதனால் புறம்பே தள்ளுதல், ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதை தடை செய்தல், தான் தான் முதல்ல இருக்கணும்னு நினைக்கிறது, இது தியோத்திரேப்பினுடைய மனப்பான்மை. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத மனப்பான்மை. அது கண்டிக்கப்பட வேண்டிய மனப்பான்மை. கர்த்தர் ஆவியானவர் துக்கப்படுகிறார். உலகத்தினுடைய 5வது பெரிய ஸ்தாபனம் காக்கப்பட வேண்டிய ஸ்தாபனம். அதற்காக ஜெபிப்போம். ஆமென்.